ஹாய் ஹலோ வணக்கம். ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஹாட் ஹேப்பனிங் ஆன விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நானே. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய தேவாரா திரைப்படத்துக்கு இந்தியா முழுக்க பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஃபேன் பேஸ், ஒரு பெரிய மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு பயங்கரமான ஹைப் ட்ரிப்பிளாக இருக்குது. அப்புறமா ஏன் இவ்வளோ தூரம் ஹைப் கொடுக்குறேன்னா அந்த படத்துக்கு டேலர் வந்துச்சு. அந்த டேலர் பற்றி தான் இன்றைக்கி நானும் பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஸோ ஜூனியர் என்டிஆர் நீங்கள் சொன்னதே தான், RRRக்கு அப்புறம் அவரோட கிரேஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அண்ட் தேவாரா வந்து ஆல்ரெடி இந்த சாங்ஸாக இருக்கட்டும் கொடுத்த கிளிம்ஸ் வந்து பார்த்துட்டே வந்து வாவ் செம்மையா இருக்கே அப்படின்னு ஒரு அது ரிலேட்டடாக ஏதோ பண்ணுறாங்க பயங்கரமாக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சு ட்ரெய்லர் பார்த்து? எனக்கு வந்து நம்ம டீசர் பார்த்து நம்ம பேசணும். டீசர் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஏன்னா பெருசாக அவங்க எதுவுமே ரிவீல் பண்ணலை. ஃபுல் ஆஃப் சிஜி, ஐ மீன் ஒரு நைட்டில் நடக்கிற மாதிரி ஒரு அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்தாங்க. மீன்ஸ் ஓகே நம்ம அந்த எக்ஸ்மேன் மாதிரி ஒரு வேற ஒரு வேர்ல்டு அப்படி காட்டணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. டெய்லரும் ஃபஸ்ட்டு ஒரு எனக்கு ஒரு 50 செகண்ட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. புதுசாக எதுவுமே இல்லைங்கும் போது தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்பா புள்ள மீன் ப்ரெசென்ட்டில் நடக்கிற கதை ஒன்று காட்டுறாங்க. அப்புறம் பாஸ்டில் இதுக்கு முன்னால் அவங்க அப்பா வந்து பயங்கரமான தைரியசாலி அப்படின்னு சொல்ல வராங்க. அஃப்கோர்ஸ் சாய்ஃப் அலி கான் இருக்காப்ல, ஒரு பக்கம் ஜான்வி கபூர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் மேல அனிருத் மியூசிக். எஸ், என்ன சொல்றது, எனக்கு அப்படியே வந்து ஒரு RRR பாகுபலி ஃபீல் கொடுத்துட்டாரு அவரு. தேவாரா ஒரு பெரிய அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹைப் வந்து அந்த மியூசிக்ல ஃபீல் ஆகுது. கண்டிப்பா ஒரு வெரி குட் ஜாப் தான் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு அதான் மோஸ்ட் வாண்டட் ஃபிலிம் இப்போதைக்கு ஜூனியர் என்டிஆருக்கு எப்படி வாண்டட் இருக்கு அப்படின்னா அந்த பாலிவுட் ஸ்டார் மாதிரி இவரையும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின்ஸ்லாம் வந்து நான் நடித்த ஜூனியர் என்டிஆர் கூட தாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டார். அவர் திடீர்னு ஒரு பெரிய ஹைக் அவருடைய கரியர்லேயே. டைரக்ட் ஒரு ஹிந்தி ஃபிலிம் நடிச்சிட்டு இருக்காரு. ஐ மீன் ரித்திக் ரோஷனோட நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்டார் வேல்யூ வந்து இப்போதைக்கு வேற லெவலில் இருக்கு. ஸோ அப்படி ஒரு படத்துக்கு வந்து அனிருத் மியூசிக் போட்டிருக்காருங்கிறது சூப்பர் இல்லையா? கண்டிப்பா. அண்ட் அவங்க ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி, ஏன்னா அந்த ஒரு சாங் நடுவில் வந்துச்சு இல்லையா, அது வந்து அனி மியூசிக்கா அது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் பேக்ரவுண்ட் வந்து செம்மையா போட்டிருக்காரு, ரொம்பவே நல்லா இருக்கு. ஆமா, அந்த தேவாராக்குன்னு ஒரு பிஜிஎம் ஒன்று பண்ணியிருக்காரு, அந்த ஒரு ஃபீல் வருது. இது வந்து ஒரு நார்மல் ஃபில்ம் இல்லை, ஒரு ஹாலிவுட்ல இருந்து வர மாதிரி RRR மாதிரி ஒரு தனியா ஒரு வேற மாதிரியான படம் பார்த்து சொல்ற மாதிரியான ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு எப்படி வேணா சொல்லலாம். நீங்க சொல்லுங்க, பாகுபலி மாதிரி சோ அப்படி ஒரு ஃபீல் அந்த மியூசிக்ல இருக்கு. நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் சொன்ன பாயிண்ட் ரைட். தெலுங்கு ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். தேவாராக்கு தெலுங்கு இல்லாமல் ஹிந்திலையும் வாண்டட் ஜாஸ்தி. ஸோ அந்த ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும். ஸோ அவர் வந்து இங்கே தமிழ் இல்லாத மாதிரி வேற மாதிரி போட்டுக்கிற சொல்லுங்க. இல்லை, தமிழ் ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தும் பிகாஸ் இட்ஸ் அனி அப்படிங்கிறதுனால. அண்ட் அஃப்கோர்ஸ் காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் மாதிரி சாயிஃப் அலி கான் இருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காங்க, ஸ்ரீகாந்த், நிறைய பேர். நம்மூர் ஆளு யாருப்பா? கலையரசன் இருக்காப்ல. நீங்க தான் ஒரு ஃப்ரேம் நான் திருப்பி பார்க்கும்போது கலையரசன் மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 90% கலையரசன் ஒரு ப்ரொஃபைல டாப் ஷாட் காட்டுறாங்க, அது கலையரசன் தான். ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி தான் நீங்கள் சொன்ன அதே தான் கேஸ்டிங்கில் ஒரு எல்லாருக்குமே செட் ஆகிற மாதிரியான படமாக இருக்குன்னு நினச்சிருக்காங்க. கண்டிப்பா. அண்ட் இந்த டைரக்டர் பற்றி பேசியே ஆகணும். ஸோ கமர்ஷியல் கிங் அங்கே. ஓகே, அவரோட லாஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியா 2022ல வந்தது. சிரஞ்சீவி சார், ராம் சரண்லாம் நடிச்சது. அது பெருசா போல அவங்க ராம் சரண் அவங்களோட ப்ரொடக்ஷன் நினைக்கிறாரு. அந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான பிளாட் உள்ள கதை, அது வேற மாதிரி இருக்கும் அந்த படம். ஆனா அது எப்படின்னா இப்போ நீங்க இதுல ஒரு வேர்ல்டு பாத்தீங்களா, ஒரு இமேஜினரி வேர்ல்டு கிரியேட் பண்ணியிருந்தார்ல. அந்த கிராமம், அந்த கிராமத்துல தேவாராங்கிற பெரிய ஆள், ஒரு ஆளு பயப்படாத ஒரு ஆளுன்னு சொல்லி இமேஜினரியா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அந்த உலகமே புது உலகம்ல. ஆச்சாரியாவும் அப்படிதான் இருக்கும். டூ மச் ஆஃப் கிராஃபிக்ஸ் அதை நம்ம இது பண்ணிக்கவே முடியாது, அதனால அந்த படம் போல. பட் அதுக்கு முன்னால் அவர் எடுத்து நிறைய படம் செம்ம ஹிட். ஓகே. அண்ட் ஆஸ் அ டைரக்டரா இது எனக்கு தெரிஞ்ச அவரோட 6வது படம். ஸோ அதுக்கு முன்னாடி 2013லேருந்து படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ நான் அவரோட ஆச்சாரியா படம் பார்க்கல. அண்ட் தேவரா இது வந்து பார்ட் 1 தான் இல்லப்போ? ஆமாம்,
ஸோ பார்ட் 2 வந்து அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சிருக்காங்க. அப்படிதான் கேள்விப்பட்டேன். ஓகே. அப்படிதான் கேள்விப்பட்டேன். இல்ல நான் போட்டது பார்ட் 1 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க இல்லையா? அதுக்கு அவங்க அந்த மாதிரி பிளான் தான். இப்போ வந்துருச்சு இல்ல, இப்போ சலார் 1 and 2 ஃபர்ஸ்ட் பார்ட் சீஸ் ஃபயர், அதுல ஒரு பியூட்டி இருக்கு. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஹைப் ஏத்துன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் பண்றாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு பிசினஸ் வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஜூனியர் என்டிஆருடைய இப்போ இருக்கிற மார்க்கெட் வேல்யூ வச்சு அவங்க பார்ட் 1 பார்ட் 2 தான் பிளான் பண்றாங்க போல இருக்கு. நீங்க ஸ்டோரி டிகோட் பண்ணீங்களா? ஓரளவுக்கு இதுல இருந்தே நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. அப்பா பையன், அப்பா தைரியசாலி, பையன் பயந்தாங்கோலி. எஸ், கைண்ட் ஆஃப் ஒரு 80sல வந்த கதைகள் தான். நிறைய படங்கள் பார்த்தேன். அப்பா வீரன், பையன் கோலை அப்படிங்கிறது நிறைய படங்கள் வந்திருக்கு. நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு படம் ஒண்ணுன்னா, பல வருஷத்துக்கு முன்னால எஸ்டிஆர் சிம்பு நடிப்புல ரிலீஸ் ஆன சிலம்பாட்டம். இப்போ நீங்க வந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. நான் வந்து ரீசெண்டாவே சொல்றேன், பாகுபலியிலே பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் ஒரு பிரின்ஸ், ஒரு கிங் தெரியற வரைக்கும் ஒரு மாதிரி இன்னசென்ட்டா, பயந்தாங்கோலி கிடையாது, ஒரு இன்னசென்ஸோட இருப்பாரு. அந்த அந்த வர பத்தி ஓகே, தானா ஒரு அந்த வீரம் அந்த சில கீழே விழுவும் போது தான் நமக்கே தெரியும், ஓ இவனுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி. ஓகே, புரியுது. ஓகே, எனக்கு இந்த பையன் பயந்தாங்கோலியை காட்டும்போது எனக்கு அப்படியே சிலம்பாட்டம் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, அது ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து தெலுங்கு ஃப்ளேவர் அதிகமா இருக்கு. அந்த கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு என்னால ஜட்ஜ் பண்ண முடியல. ஆமா, எனக்கு வந்து அந்த போட்ல வந்து எல்லாரும் டிராவல் பண்ணுவாங்க, தண்ணியில டிராவல். ஏன்னா போட்ல டிராவல் இல்லாம அந்த ஃபைட் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பட் அந்த தண்ணியோட சேர்ந்து காட்டும் போது ரொம்ப ஆடா, கொஞ்சம் சிங்க் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. ஸோ பார்க்கலாம், as a மூவி ஒரு தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நல்லா இருக்கலாம். இந்த மியூசிக் அந்த பெரிய ஸ்கிரீன்ல. இன்னொன்னு அந்த நான் கவனிச்சது வந்து ஜூனியர் என்டிஆரோட கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா. இப்போ RRR ரெண்டு கதாபாத்திரமே ஈக்குவலான ரோல் ரெண்டு பேருக்குமே. பட் இவர் கேரக்டர் வந்து ஹிந்தியில் ரொம்ப பிடிச்சி போச்சு. எது அந்த பீம் அந்த கேரக்டர் வந்து ஹிந்தியில் ஏன் அதான் கதையே இல்லை. குழந்தைய காப்பாற்றணும் கிராமத்துலேருந்து வராருன்னு சொல்லிட்டு அது அப்படி ஒரு பெரிய ஹிட் ஆச்சா. இது அப்படி ஒரு கேரக்டரைசேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. கண்டிப்பா அதை விட்டு கொடுக்காம. கண்டிப்பா நீங்க சொல்றது கரெக்ட். ஏன்னா இதுக்கு மேல வந்து அவர் வந்து ஒரு நார்மல் எடுத்தோன்னே நெக்ஸ்ட் மூவியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஷுவலா ஒரு ரோம்காம் அவர் பண்ணாலோ வேற ஏதோ மசாலா கமர்ஷியல் பண்ணாலோ எடுப்படாது. அடுத்து ஒரு உடனே கொடுக்க வேண்டியது இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் தான். நம்ம ஏற்கனவே கூட கிளிம்ஸ் பார்த்துட்டு பேசணும். ஸோ அது கரெக்டா இருக்கு. ஏன்னா வந்து இனிமே இந்த கடலுக்குள்ள யாராவது தப்பான இதுக்காக இறங்கணும்னு நினைச்சா அவர் வருவாரு, அந்த பயமே நானா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வந்து லைக் அவங்களே வந்து எந்த பயமும் தெரியாத ஒரு ஊர்க்காரங்க எல்லாத்துக்கும் ஃபைட் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபியர் கொடுக்குற மாதிரி ஒரு மாசான கேரக்டரா வந்து இருக்கிறது செமையா இருக்கு. நல்லா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்த விட நல்லா இருக்கு. நான் இவ்வளோ நிறைய டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கல. பட் ஸ்டில் சில்வர் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் தெரியும். பட் RRRக்கு அப்புறமா ஜூனியர் என்டிஆருக்கு ஒரு ப்ராப்பரான படம், ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வரும். ரிவ்யூஸ் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஹிந்தி ஆடியன்ஸையும் தெலுங்கு ஆடியன்ஸையும் தமிழ் ஆடியன்ஸை தவிர்த்து நான் சொல்கிறேன், அந்த ரெண்டு பக்கம் பெருசாக திருப்திப்படுத்திடும் இந்த படம். தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 26 வருது. ஓகே, கோட் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் வருது. ஸோ ஒரு ப்ராப்பரான டேட், எந்த கிளாஷுமே கிடையாது. ஸோ பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 26 27 அப்போ ஐயோ 26 27 செப்டம்பர் 27 ஒரு நாள் எக்ஸ்ட்ரா முன்னாடி சொல்லிட்டு நினைக்கிறேன். எப்படி 26 மண்டேல வந்து உட்காந்து தெரியல. சரி, ஓகே. பட் ஆனால் 27 ரிலீஸ் ஆனாலும் அந்த படம் வந்து 1000 கோடி அடிக்கிறதுக்கு உண்டான எல்லா கேப்பபிலிட்டியும் இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா இதோட பட்ஜெட் எவ்வளோ? ஜாஸ்தி தான், 300 கோடிக்கு மேலன்னு நினைக்கிறேன். 300 எஸ் 350. இங்கே தாங்க நமக்கு வந்து ஒரு சில கோவம் வருது. அவங்க 300 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் காட்டும்போது நமக்கு நிறையா விஷுவலில் நிறையா என்கேஜ் பண்ணியிருக்காங்கல்ல, விஎஃப்எக்ஸ் அந்த கடல் அது இதுன்னு சொல்லி, இதெல்லாம் தமிழ் படத்தில் எடுக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் ஒரு கோவம். அது ரீசெண்டாக நிறையா படங்கள், இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா கோட் கூட அதே தான் ஏமாற்றம் தான். அவங்க விஎஃப்எக்ஸ் வந்து எப்படி நீங்கள் ட்ரெயிலரில் காமிச்சு உள்ளே இல்லையே 350 கோடி 80 கோடி எப்படிங்க கணக்கு சொல்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. கேஜிஎஃப் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 100 கோடியில் பண்ண படம். 100 கோடியில் அவ்வளோ செமையாக பண்ணிட்டாங்க. இது 300 கோடியில் ஒரு சில குறைகள் இருந்தாலும் பிரம்மாண்டத்தை கொண்டு வராங்கல்ல, அது இல்லைன்னா இங்கே தாங்க சொல்கிறாங்க கங்குவா, நாங்கள் 300 கோடி பட்ஜெட் தான் ஆனால் படம் பாருங்கன்றாங்க. இதுதான் கங்குவாக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் எக்ஸ்பெக்டேஷனும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூவி இங்க நம்ம வந்து தமிழ்ல பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேரியர்லாம் உடைச்சிட்டு வர்றது வந்து கங்குவாவா இருக்கும்.
அண்ட் இப்போ நம்ம வந்து தேவரா பத்தி பேசுவோம், போக வேண்டாம். அண்ட் காஸ்ட் லிஸ்ட்லயே பாத்துட்டேன், கலைரசன் தான் அது. அப்படியா? பாத்தீங்களா, நம்ம ஊர் பையன் அங்க போய் பட்டாய் கிளப்பிட்டு இருக்கா. எனிவே ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஹோல் டீம். சூப்பரா இருக்கட்டல படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பத்தி ரிவ்யூ போடுவோம். அண்டில் தென் டாடா பை பை.